ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். என்று கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ கொடுக்குறேன்னு பாருங்களேன், 200 வெள்ளிக்காசு தான் கொடுக்குறாங்க. 1100 உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னவங்க அம்மா வந்து 200 வெள்ளிக்காசு கொடுக்குறாங்க. முதலாவது. ரெண்டாவது, அந்த 200 வெள்ளிக்காசையும் அவங்க கையில் கொடுக்கல, தட்டானிடம் கொடுத்தார்கள் என்றுதான் வசனம் இருக்கிறது. வாசிங்களேன். அவர் தம் தாயிடம் திருப்பி கொடுத்த வெள்ளிக்காசுகளிலிருந்து அவர் தாய் 200 வெள்ளிக்காசுகளை எடுத்து அதை தட்டானிடம் கொடுத்தார். அவர் அதை செதுக்கிய உருவமாகவும் வார்ப்பு சிலையாகவும் செய்தார். அது மீகாவின் வீட்டில் இருந்தது. 3 கருத்துக்கள், சின்ன சின்ன கருத்துக்கள்னா ஒரு தெளிவு மக்களுக்கு கொடுக்கும். இப்போ 10 கட்டளைகளில் 20ஆம் அதிகாரம் விடுதலை பயணம்ல 4-5 வசனங்களை வாசிப்போமே. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கிடையே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். எந்த ஒரு சிலையும் வார்க்காதே, சிலைகளை செய்யாதேன்னு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல அவர் செய்கிறாரு. அது என்ன எது நம்ம பிற்பாடு பார்ப்போம். சடங்கு முறைகளிலும் பழிமுறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற சிலைகளை செதுக்காதே, உருவங்களை வார்க்காதே என்று 10 கட்டளை தீர்க்கமாக சொல்லுகிறது. இந்த இடத்திலே இந்த 2ஐயும் அவன் செய்து கொள்கிறான். இரண்டாவது, அவனுடைய இல்லத்திலே, அது மீகாவின் வீட்டில் இருந்தது. இந்த தெய்வங்களுக்கான கோயில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அப்போ பார்த்தோம்னாக்க வீட்டுக்குள்ளேயே கோயில், வீட்டுக்குள்ளேயே இந்த வார்ப்பு சிலைகளும் உருவங்களும் இருக்குது. இது ஒரு சில கேள்விகளை நம்ம முன்பாக வைக்கிறது. குறிப்பாக இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரத்தை எடுப்போமே. இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம் தலைப்புகளை வாசிப்போம். வழிபாட்டிற்கான ஒரே இடம் இங்கே எருசலேம் மட்டும்தான். மோனோ சாங்சுவரி, மோனோதெயிஸ்டிக் காட் என்று இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறது. ஆனால் இங்கே மீகா தனது வீட்டிலே பெத் எலோஹிம் என்று சொல்வார்கள், ஹவுஸ் ஆஃப் காட், வீட்டு கடவுள், டொமஸ்டிகேட்டட் காட், டொமஸ்டிகேட்டட் சாங்சுவரி என்று சொல்வார்கள். தனது இல்லத்திற்குள்ளாகவே இறைவனுக்கென்று ஒரு வார்ப்பு உருவத்தையும் செதுக்கிய சிலையும் வைத்து வழிபாட்டை தொடர்கிறார். இது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நான் கடவுளுக்கு உருவம் இருந்துச்சா, அல்லது நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்களா என்ற கேள்விகளுக்கு பின்பாக இருக்கிற விடையை காண அழைக்கப்படுகிறேன். ஏன்னாக்க கனானியர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இவர்கள் அடிமைப்பட்டு கனானிய பழக்க வழக்கங்களில் நம்பிக்கை வைத்து கனானிய மக்கள் தங்கள் கனானிய கடவுள்களுக்கு செய்வதைப் போல யாவே இறைவனை கற்பனா சக்தியிலே இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று வார்ப்புகளையும் செதுக்கிய சிலைகளையும் அவர் செய்து கொண்டார்கள் என்ற ஒரு கனானிய பழக்க வழக்கம் இவளோடு ஊடுருவி போனதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், கல்டிக் அண்ட் ரிலீஜியஸ் டீஜெனரேஷன் ஆஃப் இஸ்ராயல் என்று நான் சொன்னேன். சடங்கு முறைமைகளிலும் சமய நிலைகளிலும் எப்படி அவர்கள் கனனிய பழக்க வழக்கங்களை பின்பற்றி தாழ்ந்து போனார்கள் என்பதை பற்றிய செய்தி தான் இந்த முதல் 5 வசனங்கள் சொல்லுது. இதில் இன்னொரு அழகான கருத்து இருக்குது. எஃபோத் அண்ட் தெராஃபிம் என்று 2 வார்த்தைகள் இருக்குது. அதை வாசிப்போமே. அவர் ஏப்போதையும் தெராபீமையும் செய்தார், தம் புதல்வருள் ஒருவரை குருவாக நியமித்தார். 2 கருத்து இருக்குது. இல்லை எப்போது இந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கும் நீதித்தலைவர் புத்தகத்தில்? நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் கிதியோன் அழகு, ரொம்ப நமக்கு மெமரி ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப் மெமரி. கிதியோனுடைய கதையில் அவர் எப்போதை அவர் செய்து கொண்டார். எப்போது என்பது பழி முறைமைகளின் போது
குருவானவரோ லேவியரோ உடுத்துகிற ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஆடை. அதிலிருந்து இறைவாக்கு சொல்லக்கூடிய வல்லமை பெறுகிற கருவிகள் அங்கே அடங்கி இருக்கிறது. எப்போது யூரிம் தும்மிம் என்றெல்லாம் கருவிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இறைவாக்கு சொல்வதற்காக. அதை போன்ற எப்போதையும் தெராஃபிமையும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த இடத்துல எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் தெராஃபிம் என்கிற அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறாங்களே ஒழிய அது மொழி மாற்றம் செய்யலை. மொழி மாற்றம் செய்ய முடியாதுன்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல, அதே இப்ரேய வார்த்தையை தெராஃபிம் என்ற வார்த்தையை இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஆண்பால் பன்மை, அந்த இம் என்று முடிந்தால் ஆண்பால் பன்மை சொல்லாக அது அமைகிறது. ஆண்பாலின சொல் அதுமாதிரி பன்மை இது குறித்து காட்டுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? எஃபோத் அண்ட் தெராஃபிம் என்று சொல்லும்போது இந்த காட்சியை நாம் சொன்னது போல நீதித்தவர்கள் 8:22 கிதியோன் அணிந்தார். அதே போல ஜக்கரியா 10:2 வாசிப்போமே. குலதெய்வங்கள் வீணானதை கூறுகின்றன, குறி செல்வோர் பொய் காட்சி காண்கின்றனர், அவர்கள் போலி கனவுகளை எடுத்துரைக்கின்றனர், வெறுமையான ஆறுதல் மொழிகளை சொல்கின்றனர். ஆதலால் மக்கள் ஆடுகளைப் போல் சிதறுண்டு அலைந்தனர், ஆயிரலாததால் துன்புறுகின்றனர். அதை பாருங்கள், இந்த இடத்துல தெராஃபிம் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. தெராஃபிம்ன்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. எப்போது தெராஃபிம் ஆகிய இரண்டுமே குறி செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற அல்லது இறைவாக்களை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் என்று அந்த பகுதி விளக்கி சொல்கிறது. இந்த தெராஃபிம் பற்றி இன்னும் ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். தாவீதினுடைய படுக்கை அறையிலே அந்த தெராஃபமை அவர் பயன்படுத்தினார் என்றும் ஒரு பகுதி வருகிறது. அது அந்த பகுதியின் விளக்கம் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த தெராஃபிம் எப்போது இரண்டும் சடங்கு முறைமைக்கான பழி முறைமைக்கான கருவிகள், அவற்றை வைத்து குறி சொல்லுதலோ அல்லது இறைவாக்கு சொல்லுதலோ அல்லது முற்காலத்தை தீர்மானிப்பது பற்றிய செய்திகளை சொல்வதற்கோ பண்டைய நாட்கள் பயன்படுத்தினார்கள். இது இஸ்ராயல் நாட்டில் மட்டுமல்ல, மற்ற கலாச்சாரங்களிலும் மற்ற மதங்களிலும் இருந்ததை விவிலியத்திற்கு புறம்பே இருக்கின்ற அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளின் இலக்கிய வகைகள் சுட்டி காட்டுவதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 3 காரியங்கள் சொல்கிறேன். ஒன்று, ஆண்டவருக்கு அஞ்சி தன் திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கிற மீகா. அவருடைய பெயரை மிக்கையாக என்பதை மீக்கா என்று ஆசிரியர் சொல்லி அவனுடைய பெயரை கேட்க நடக்கவில்லை என்பதை நாசுக்காக சொல்கிற ஒரு தன்மை. இரண்டாவது, தன் குல தெய்வங்கள் வீட்டுக்குள்ளாகவே தெய்வத்திற்கான இருப்பிடம், அவற்றுக்கான உருவங்கள், அவற்றின் பெயரால் குறி சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற தெராஃபிம்கள் எப்போதுகள் இவைகளெல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறது. இந்த 5 வசனங்களை பார்த்து இறுதியில் நம் முடிவுக்கு வருவது, இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அந்த இறைவனை பற்றிய காண முடியாத அல்லது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அல்லது மரத்தாலோ உலோகத்தாலோ கல்லாலோ செதுக்க முடியாத அந்த உருவத்திற்கு உருவம் கொடுக்கிற ஒரு காட்சியை நான் பார்க்குறோம். அப்போ அந்த பியோர் மாசற்ற முழுமையான உண்மையான அந்த யாவிஸ்டிக் கல்ட்டு, அந்த யாவே இறைவனுடைய வழிபாட்டு தன்மை சற்று சிதிலமடைந்து சற்று காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கிற நீர்த்து போன ஒரு நிலையை அது சுட்டி காட்டுவதாக நான் சொல்கிறேன். சமயம் யூரிம் திம்மிம் இருக்கு இல்லைங்களா? எப்போதுன்னா பின்காலத்தில் நம்ம இந்த வரலாற்று நூல்கள் வாசிக்கிற பொழுது, அரசர்கள் 1-2 சமையல் போகிற பொழுது, அப்பொழுது அரசு யாருமே இல்லாத சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த குருவானுடைய ஏப்போதை தூக்கி தான் அணிந்து கொள்வதனாலே குறி சொன்னதை நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று யூரிம் திம்மிம் என்பது ஆண்டவர் முன்னிலையில் சீட்டு ஒழுக்கி போடுவது போல, சரியா தவறா என்பதை போல இருப்பதை போல் வாசிக்கின்றோம். இந்த இன்னொன்று சொன்னார்கள் தெராபிம், இதை எப்படி உபயோகப்படுத்த குறி சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்ன மறந்துட்டேன், சொல்ல வரல. தெராஃபிம் எப்போது ஒரு வகையான சிலை வழிபாடு தெராஃபிம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு சரியான சொல்லு 8:20 எப்போது பற்றி சொல்லுது. குறி சொல்வதற்கு இது பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுது. அந்த இதில் மீகானுடைய காட்சிக்கு வரல, ரொம்ப சொல்கிறேன். அந்த மிக்காயல் அந்த பொண்ணு இருக்குது இல்லை, சவுலுடைய மகளை தாவீது கட்டிக்கிட்டார்ல, அப்போ அவர் படுக்கும்போது கொல்வதற்கு ஆள் அனுப்புவாங்க. அப்போ அந்த பொண்ணு தெராஃபிமே அவனோட மூஞ்சில் வச்சிடும். அப்போ கடவுளுடைய முகத்தை போல் முகத்தை மாற்றிட்டு இங்கே தாவீதில் வேறு யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. தெராஃபிம் அது டெரகோட்டா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ 2வது பகுதிக்கு நம்ம கடந்து போகிறோம். 7 முதல் 13 வரல இறை வார்த்தைகள். இது 6வது வசனம் ஏதோ தொக்கி இருக்கிறது என்று சொன்னீர்கள் தந்தை அவர்களே. அந்த 6வது வசனத்தை நம்ம பார்த்துருவோம். அந்நாளில் இஸ்ராயலில் அரசன் கிடையாது. நல்லா கவனிங்க,
அரசன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தவே தேவையில்லை. ஆமாம். ஏன்னா நீதித்தலுடைய பகுதி. இதை தாண்டி சாமுவேல் வருவார், சாமுவேலை தாண்டி சவுல் வருவார், சவுலுக்கு அப்புறம் தாவீது வருவார். அரசாட்சி சவுலுக்கு அப்புறம் தான் ஆரம்பமாகிறது. இந்த இடம் பின்னாளில் எழுதப்பட்ட பகுதி என்று நான் சொன்னேன். மன்னராட்சிக்கு பிற்பாடு எழுதப்பட்ட பகுதி, அந்த பகுதி இந்த இடத்துல சேர்த்திருக்கள் என்று சொன்னேன். அதற்கு ஒரு சான்றாக இந்த அரசு என்ற வார்த்தை, மெல்லெக் என்ற வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கணும்? அந்த நாளில் ஆழ்வதற்கோ நீதி தலைவரோ யாரும் இல்லை என்று சொல்ல இருக்கணும். அரசன் எதுவும் கிடையாது. அப்போ யார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இஸ்ராயலில் அரசன் யாரும் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானதெனப்பட்டதை செய்து கொண்டிருந்தார்கள். அக்கார்டிங் டு இஸ் ஓன் கான்ஷியன்ஸ், அக்கார்டிங் டு இஸ் ஓன் ப்ரீசெப்ட்ஸ் அண்ட் வேல்யூ அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்வதன் மூலமாக பொதுவாக தலைமைத்துவம் இல்லை என்றாலும் தனிப்பட்ட மனிதர்கள் தங்களுக்கு நேர்மையானதப்பட்டதை செய்தார்கள் என்று அந்த பகுதியில் அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். அதுதான் மிக்கேயாகு செய்கிறார். அதான் அந்த பகுதிக்கு தான். அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். இப்போ இந்த 7 முதல் 13 வரையுள்ள பகுதிகள் அந்த லேவிய குலத்தினுடைய ஊழல் தன்மையை பற்றியும் புறையோடி போயிருக்கிற அவருடைய சீர்கெட்ட தன்மையை பற்றியும் விளக்கி சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியை வாசிப்போம். யூதா நாட்டு பெத்லகேமில் யூதா குலத்தை சார்ந்த லேவியரான ஒரு இளைஞர் தங்கியிருந்தார். அவர் யூதா நாட்டு பெத்லகேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் எப்ராயிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். மீகா அவரிடம் எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார். அவர் அவரிடம், நான் யூதா நாட்டு பெத்லகேமிலிருந்து வரும் ஒரு லேவியன், நான் தங்கி வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்றார். மீகா அவரிடம், என்னுடன் தங்கும், எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர். நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளிக்காசும் உடையும் உணவும் தருவேன் என்றார். லேவியர் அவருடன் சென்றார். லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார். அவ்விளைஞர் அவருடைய புதல்வருள் ஒருவரை போல இருந்தார். மீகா இளைஞரானது லேவியரை குருவாக நியமித்தார். அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார். மீகா, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் ஒரு லேவியரே எனக்கு குருவாக இருக்கின்றார் என்றார். இந்த பகுதியில் உள்ளீடான கருத்துக்கள் நம்ம பார்க்கும்போது மீகா எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ஒரு மனிதர். அதே பகுதியில் இருக்கிற பெத்லகேமிலிருந்து ஒரு மனிதர் தங்கி வாழ்வதற்காக பிழைப்பு தேடி அவர் போகிறார். ஒரு லேவியர் போகிறார். அந்த பெத்லகேம் தங்கி போகிற அவரை கூப்பிட்டு வச்சு, நீ குருவாகவும் நீ எனக்கு தந்தையுமாக இருந்து என் வழிபாட்டு முறைகளையும் மற்ற நிலைகளையும் நீ வழிநடத்து என்று சொல்கிறார். 17ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களிலே ஒரு அழகான செய்தி ஒன்று இருக்கிறது. தம் புதல்வர்கள் ஒருவரை குருவாக நியமித்தார். இப்போ குருத்துவம் என்பது லேவியர் குலத்திலிருந்தும் ஆரோனின் குலத்திலிருந்தும் வழிவழியாக வருவது. இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், இறைவனின் பெயரால் சடங்கு முறைகளை செய்கிறவர்கள். இதுதான் ஒரு இது இருக்கேன். இப்போ இவர்கள் தங்கி வாடும் இடம் எங்க? தான் என்கின்ற கல்டிக் சென்டரில், பெத்தேல் என்கின்ற கல்டிக் சென்டரில், ஷைலோ என்கின்ற கல்டிக் சென்டரில் அவர்கள் அந்த பழி நிறைவேற்றுகின்ற இடத்திலே தங்கி ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் சொந்த வீட்டில் அவருக்கென்று ஒரு பெத் எலோஹிம் கடவுளின் வீடை அமைத்துக் கொள்கிறார். வார்ப்பு சிலைகளையும் செதுக்கிய உருவங்களையும் அவர் வைத்துக் கொள்கிறார். தன் புதல்வர்களில் ஒருவனை குருவாக நியமிக்கிறார். எல்லாமே சமய சீர்காடான நிலைகளை நான் சுட்டி காட்டினேன். இப்போ என்ன நடக்குது? தங்கி வாழ போன ஒருவனை அவர் கூப்பிட்டு வச்சு, நீ என் வீட்டிலே தங்கிக்கோ, நீ இங்கேயே பணிவிடை செய்ய, எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இரு, உனக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளிக்காசுகளும் உணவும் உடையும் தருகிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னாக்க, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட குருவாக அவர் இல்லை, முதலாவது. இரண்டாவதாக, பணத்திற்காகவும் கூலிக்காகவும் வேலை செய்ய ஒரு மனிதரை தனக்குள்ளாக வைத்துக் கொள்கிறார். மூன்றாவதாக, தன் புதர்கள் ஒருவனை குருவாக ஆக்கியவர் அது சரியில்லை என்று உணர்ந்து ஒரு தங்கி பிழைக்கு வந்த ஒரு லேவியனை தனக்கு குருவாகவும் தன் இல்லத்தினுடைய ஆலயத்திற்கு, இல்லத்தினுடைய வழிபாட்டு தலத்திற்கு பொறுப்பாளராக மாற்றிக்கொள்கிறார். எங்கே போகுது அப்படின்னம்னாக்க, அவருடைய இல்லம் வருவாய் ஈட்டி தருகிற ஒரு இடமாக மாறுகிறது, இல்லைங்களா? அதான் இப்போ வழிபாட்டை
குடும்ப மயமாக்குதல், அதை வருவாய் ஈட்டி தரும் ஒரு நிலையாக பார்த்தல், இவைகளுக்குள்ளாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க கரப்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் பை எ லெவைட் என்று இந்த பகுதியை பகுத்து சொல்கிறார்கள். அதே மாதிரி மீகா சொல்கிறாரு, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் லேவியரே எனக்கு குருவாக இருக்கிறார். தன் புதர்களில் ஒருவனை குருவாக மாற்றினார், அது தப்பு நல்லதுன்னு அவரே உணர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு லேவியரையே குருவாக மாற்றி இருக்கிறாரு. தன்னுடைய பணிக்காக தன்னுடைய நலனுக்காக அவருக்கு கூலி கொடுத்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிறார். இந்த இரண்டு நிலைகளிலும் வருகின்ற செய்தி தான் இந்த 17ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிற செய்திகளாக இந்த இடத்துல வருகிறது. இந்த 7 முதல் 13 வருட இறை வார்த்தைகளில் லேவியரன் எப்படி ஒரு சமய மற்றும் வழிபாட்டு முறைகளை சீர்குலைக்கிறார், தரம் தாழ்ந்து நடந்து கொள்கிறார் என்ற ஒரு பகுதியை நாம் காட்டுறதாக சொல்லும். அது ஒரு ட்ரோன் வியூவில் மேலிருந்து பார்த்தோம். இப்போ அந்த செய்திகளுக்கு உள்ளாக சென்று அதனுடைய உள்ளீடுகளில் இருக்கிற மறைபொருளான செய்திகளை மக்களுக்கு விளக்கி சொல்ல நம்ம ஆசைப்படுகிறோம். முதலாவது பாருங்கள், யூதா நாட்டு பெத்லகேமில் யூதா குலத்தை சார்ந்த லேவியரான ஒரு இளைஞர் தங்கியிருந்தார். இளைஞர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் நார் என்று வார்த்தை இருக்கிறது. நார் என்று சொன்னால் ஒரு 12 16 18 வயது வரையில் ஒரு வயதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். நார், நான் எனக்கு பேச தெரியாதே என்று எரேமியை பார்த்து சொல்வார். அப்போ கூட இந்த நார் சிறுபிள்ளை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நார் என்கிறவர் வயது முதிர்ச்சி அடையாத மனிதர். ஆனால் திருச்சட்ட நூல்களில் 5 நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குரு அல்லது லேவியன் தன் பணிபொறுக்க ஏற்க வேண்டும் என்றால் 30 வயதை அவர் கடந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வழியினா போகிறவரை, வாழ்க்கை தேடி பழைக்கிறவரை போகிறவரை, பஞ்சம் தேடி போகிறவரை பிடிச்சி சாமியாராக்கிறார், குருவாகிறார். நீ என் தந்தையாகவும் என் குருவாகவும் இரு என்று சொல்லி அவரை காசுக்கு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் மீகா 2 தவறுகளை செய்கிறார். ஒன்று, அவர் தனிப்பட்ட இல்லத்தின் குருவாக நியமிக்கப்படுகிறார். 2வது, இன்னும் 30 வயது எட்டாத அவர் ஒரு நாராக இளைஞராக இருக்கிறார். அவரை குருத்துவ பணிக்கும் வழிபாட்டு முறைகளின் பணிக்கும் அமர்த்தப்படுகிறார். அது முதல் தவறாக மாறுகிறது. 2வது, இந்த பெத்லகேம் இப்ராஹிம் மலைநாட்டு பகுதியை சார்ந்த பெத்லகேம்ன்றது அவர் வருகிறது சொல்கிறது. வழக்கமாக இங்கே லேவியர்கள் இருக்கிறாங்களா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகிறது. 2 பெத்லகேம் இருப்பதாக நாம் ஏற்கனவே இடங்களில் சொன்னோம். ஜெபுலோன் பகுதியை சார்ந்த ஒரு பெத்லகேம், அது யூதாவின் பகுதியில் காணப்படுகிற ஒரு பெத்லகேம். இந்த பெத்லகேம் யூதா நாட்டு பெத்லகேமாக இருந்தால் அது எருசலேமிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அழகான ஒரு குக்கிராமம். தாவீதினுடைய பிற்காலத்து தாவீதினுடைய பிறப்பிடமும் அதுதான். இயேசு பிறந்த இடமாகவும் அது மாறுகிறது. ஒரு மெஸ்ஸியா நகரமாக, மெஸ்ஸியானிக் சிட்டியாக, சிட்டி ஆஃப் டேவிட்டாக பின்னாளில் அது உருவெடுக்கிறது. ஆனால் இந்த இடத்திலிருந்து மீகாவினுடைய இறை ஊழியர் லேவியர் அங்கேருந்து புறப்பட்டு போகும்போது இவர் லேவியருடைய குலத்தோடும் லேவியருடைய மக்களோடு தன்னை இணைத்து கொண்டவராக ஒருவராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அது எழுப்புகிறது. 3வது, விடுதலை பயண நூல் 32 25 26 27 வருஷங்களை வாசிப்போமே. ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார். பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு, ஆண்டவர் பக்கம் உறுதியாய் இருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார். லேவியர் அனைவரும் அவரிடம் கூடி வந்தனர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேல் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே, ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார். அழகா அருமையான காட்சி. லேவியருடைய பணி என்ன? ஆண்டவரையும் ஆண்டவர் நியமங்களையும் கட்டி காக்க போராடுகிற ஒரு குலத்தை, லேவியருடைய குலத்தை விடுதலை பயண நூல் 32 25 முதல் 27 வரை வார்த்தையிலே காக்கிறோம். ஆண்டவர் பக்கமாக நிற்க யார் வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது அத்தனை பேரையும் விட்டுவிட்டு லேவியர்கள் மோசேவின் பக்கமாக வந்து நின்றார்கள். இறைவனுடைய நியமங்களை கட்டி காக்க, இறைவனுடைய நீதிகளை வலியுறுத்த அவர்கள் நின்றார்கள், வாழெடுத்தார்கள், போர் தொடுத்தார்கள், எதிரிகளை கொண்டடித்தார்கள் என்றெல்லாம் அந்த பகுதி விளக்கி சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு லேவியர் என்ன செய்கிறார்? இறைவனுடைய திருத்தலத்திற்கோ இறைவனுடைய வழிபாட்டு முறைகளுக்கோ அல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய இல்லத்திற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொள்கிறார்.
அது வந்து மூன்றாவது கருத்தாக அமைகிறது. அதுதான் வந்து இந்த 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. மீகா இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் நான் அறிவேன், ஏனெனில் லேவியரே எனக்கு குருவாக இருக்கிறார் என்று இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு எ கம்யூனிட்டி கோயிங் டு இண்டிவிஜுவல், அது ஒரு நிலையாக இருக்கிறது. அதே போலவே லேவியர்கள் தங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இடத்தில் சென்ட்ரல் ஸ்ரைன் என்று சொல்லுகிற மத்திய அல்லது ஒரே இடத்தில் இருக்கிற வழிபாடு தலத்தின் பணியாளராக பணிபுரிய வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் இவர் இந்த மீகாவுடைய இல்லத்திற்காக சென்று தான் பகுதியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். இரண்டாவதாக இவர் மற்ற லேவியர்களோடு இணைக்கப்படாமல் தனிச்சையாக செயல்படுகிற ஒரு மனிதராக இருக்கிறார். இதுவும் அவருடைய பணி பொறுப்புகளிலே தவறாக காணப்படுகிறது. அதே போல இவர் யாருக்காக பணிபுரிகிறார்? லேவியர் என்கிறவர் இறைவனுக்கு அர்ப்பணமானவர், இறைவனுக்கு பணிபுரிகிறவர். இவர் யாருக்கு பணிபுரிகிறார்? மீகாவுக்கு பணிபுரிகிறார். அந்த ஒரு கருத்தை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி லேவியர் என்கிறவர் இறைவன் தேர்ந்தெடுத்த இடத்திற்கு சென்று மற்ற லேவியரோடு தன்னை இணைத்து கொண்டு அங்கே பணிபுரிய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இவர் இறைவன் தேர்ந்த இடத்தை அல்ல, மீகா தேர்ந்தெடுத்த இடத்தை மீகாவுக்காக, மீகாவினுடைய இல்லத்தினுடைய வழிபாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். அந்த இடத்துல லேவியர் கடிந்துரைக்காமல், சபிக்காமல், அவர்கள் கொடுக்கின்ற காசுக்காக காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அவர் எப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம், எவ்வளோ வலிமை கொண்ட ஒரு ஆளுமை, எவ்வளோ வல்லமையான ஒரு தெளிவான சிந்தனை, எவ்வளோ போர்க்கணம் மிகுந்த ஒரு போராளி. அவருக்கு ஈடாக தன்னை இவனை உயர்த்துகிறார், அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். மத்திய 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வார்த்தைகளில் அறிவாளி யார், முட்டாள் யார் என்பதை இயேசு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார்.